இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பிரதான கட்சிகளுக்கு ஏற்கனவே தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டது. யாருக்கு எந்த தொகுதியை வழங்குவது என்பது தொடர்பாக தீவிர பேச்சுவார்த்தை நடக்கிறது. இதற்கு நடுவே திமுக கூட்டணியில் உள்ள உதிரி கட்சிகளான கருணாசின் முக்குலத்தோர் புலிப்படை, தமிமுன் அன்சாரியின் மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் SDPI தமிழர் தேசம் கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களை திமுக வழங்கியுள்ளது. 3 கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றன. இதற்கான ஒப்பந்தத்தில் ஸ்டாலின் கையெழுத்திட்டார். ஒப்பந்தங்களுடன் வெளியே வந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தோர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. போட்டியிடும் விருப்ப தொகுதி இல்ல நாங்கள் ஒரு 5 தொகுதியில் எழுதி கொடுத்துருக்கோம். அதுல எந்த தொகுதிங்கிறத தலைவர் முடிவு பண்ணி, முதல்வர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. நாளைக்கே எப்ப அறிவிப்பீங்க? நாங்க ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தோம். அது சொன்னா இப்ப நிறைய உங்களுக்கு தான் தெரியல, நிறைய கூட்டணிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் வந்து கூட்டணியாக ஒன்றிணைச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அதனால எப்படி 67ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்று 71 மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே அடுத்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததோ, அதே போல இந்த முறை இந்த 2021 நடந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியாக நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு தொகுதியை உறுதி செய்து ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஒப்பந்த நகல்களை நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோம். எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். வரும்போதே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு வருக வருக என்று 3 முறை உற்சாகப்படுத்தி இந்த தொகுதி உடன்பாட்டை உறுதி செய்திருக்கிறார். எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாளைய தினம் அறிவிப்பார்கள். நாங்க ஒரு பட்டியலை கொடுத்தோம். அதன் பிறகு உரையாளர்கள் சில மாற்றங்கள் தேவைப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதையும் செய்து கொடுத்தோம். அந்த அடிப்படையில் இருதரப்புடைய சரியான புரிதலின் அடிப்படையில் ஒரு தொகுதியை உறுதி செய்து நாளை அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது நாகப்பட்டினத்தை எல்லா கட்சியும் கேட்கிறாங்க சொல்றாங்க. அப்படி என்ன அதுல முக்கியத்துவம் சொன்னோம்னா, அது வந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு பூமி, சாதி மத பாகுபாடுகள் எதுவுமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேட்பாளருடைய திறமைக்கு, அந்த கூட்டணியுடைய கொள்கை முடக்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால எல்லா கட்சியுமே அதை நேசிக்கிறாங்க. ஏன்னா அங்க ஜாதி மதம் பார்த்து யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் நான் கருதுறேன். சரியா, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், சந்திப்போம். சார், நாகப்பட்டினம் தொகுதியில் நின்று அதிமுக கூட்டணி ஜெயிச்சிங்க, மீண்டும் அந்த தொகுதி விருப்பப்பட்டியல் இருக்கா? அது கேட்டிருக்கீங்க சார். நீங்க திரும்ப கேட்டு உங்களுடைய விடைய பெற நினைக்கிறீங்க. அது உங்களுடைய சாமர்த்தியம், வாழ்த்துக்கள். எதுவா இருந்தாலும் நாளை தினம் எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர் அறிவிப்பார்கள்.